வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிக் பாஸ் இப்ப தமிழ்நாட்டிலே ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்க ஷோ பிக் பாஸ் தான். பிக் பாஸ் அந்த நாள்ல இருந்தே ஒரு லவ் பேர் தான் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தது. அது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஆரவ் அண்ட் ஓவியா தான். ஓவியா தான் ஃபர்ஸ்ட் ஆரவ் மேல அட்ராக்ட் ஆனாங்க. அந்த ஆரவ் வந்துட்டு நல்லா தான் கடலைனா போட்டுட்டு இருந்தாரு. அந்த நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனையில ஆரவ் ஓவியா விட்டு போனாரு. திரும்ப ஓவியா கூட வந்து அட்டாச் ஆகிட்டு ஓவியாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. திரும்ப நேத்துல இருந்து ஆரவ் வந்து அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஓவியா வந்து ஆரவ் மேல ஒரு ட்ரூ லவ் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் ஆரவ் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேசிட்டு இருந்தாரு. பட் ஓவியா சீரியஸா போறதை பார்த்துட்டு இது வேலையாகாது அப்படின்ட்டு கழட்டி விட ட்ரை பண்றாரு. ஆரவுக்கு வந்துட்டு எல்லா பொண்ணுங்க கூடயும் பேசணும், எல்லா பொண்ணுங்க கூடயும் சேம் கடலை போடணும், இதுதான் ஆரவோட பிளான். பட் ஓவியா வந்துட்டு தன்னோட மட்டும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது ஆரவுக்கு சுத்தமா பிடிக்கல போல. அந்த நேரத்தை பார்த்துட்டீங்கன்னா ஆரவ் கிட்ட வந்துட்டு ஓவியா ரொம்ப விளையாண்டாங்க. அது பிடிக்காத ஆரவ் வந்துட்டு ஓவியா கூப்பிட்டு சொன்னாரு, இது மாதிரி எனக்கு நீ மேட்ச் ஆக மாட்ட, எனக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஷோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னோட இமேஜ் வீணாக போகுது அப்படின்ட்டு ஆரவ் சொல்லியிருந்தாரு. அண்ட் தென் வந்துட்டு நீ பப்ளிக் வந்துட்டு கிஸ் தர மாதிரினா ஆக்ட் பண்ற, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ட்டு ஆரவ் சொல்லியிருந்தாரு. தென் ஓவியா சொன்னாங்க, நீ எனக்கு திருப்பி கொடுத்துரு, நான் உன்னை விட்டுறேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஜென்டில் உமன் ப்ராமிஸ் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் ஆரவ் வந்துட்டு அமைதியாவே இருந்தாரு. நீ எனக்கு கொடுக்காட்டி நான் உன்னை விட மாட்டேன், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு ஓவியா சொல்லியிருந்தாங்க. தென் ஆரவ் அப்படியே ஏஞ்சி போயிட்டாரு. அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. இந்த ப்ரோமோவில் பார்த்துட்டீங்கன்னா ஓவியா ஆரவ் கூட பேச ட்ரை பண்றாங்க. பட் ஆரவ் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓவியா வந்து ஆரவ் கிட்ட கேட்குறாங்க, ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு பேச டைம் கொடு அப்படின்ட்டு. பட் ஆரவ் வந்துட்டு இப்போ என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போயிடுறாரு. பட் எல்லாரும் முன்னாடியுமே ஓவியா வந்து கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் 5 மினிட்ஸ் கொடுன்ட்டு. பட் ஆரவ் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. அண்ட் தென் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவியா வந்துட்டு வெறும் 5 நிமிஷம் தான் கேட்டு அது கூட அவன் தரமாட்டுக்கிறானே அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தென் லிவிங் ஏரியாலும் போய் ஆரவ் கூட பேச ட்ரை பண்றாங்க. ஆரவ் வந்துட்டு துளி கூட மதிக்கல. அண்ட் தென் ஸ்னேக் அண்ட் டிஏல யார்ட்டையோ சொல்லிட்டு ஆரவ் கூட பேசணும்னு சொன்னதும் ஆரவ் வந்துட்டு ஓவியா கிட்ட நல்லா பேசுவார்னு நினைச்சு அவர் என்ன செஞ்சிட்டாரு, என்ன சீன் போட கிரியேட் பண்றியா போடி அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டாரு. பட் ஓவியா தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் ஆரவ் கூட 5 மினிட்ஸ் பேசணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஆரவ் வந்துட்டு ஓவியாவை தள்ளி விட்டு வெளியே ஸ்பீடா கிளம்பி போறாரு. ஓவியா பின்னாடி கெஞ்சிக்கிட்டே போறாங்க. அண்ட் தென் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கையில இருந்த ஸ்மைலி பாலை தூக்கி ஆரவ் மேல அடிச்சுட்டு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு ஆரவோட பிஹேவியர் வந்துட்டு ரொம்ப ரூடா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஆரவ் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுலயும் தள்ளி விடுறதுன்னு வந்துட்டு கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதாவது ஆரவ் வந்து மிகப்பெரிய அழகன் மாதிரியும் ஓவியா வந்துட்டு எங்கேயோ தெருவில் கிடந்து வந்த பொண்ணு மாதிரியும் இல்ல பிஹேவ் பண்றாரு. ஆக்சுவலி ஆரவனா உலகத்துல யாருக்குமே தெரியாது, பிக் பாஸ் வரவும் தான் லைட்டா தெரியுது. பட் ஓவியானா எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஓவியாவோட ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் ஆயிட்டாங்க. கண்டிப்பா ஆரவ் வெளியே வந்து ஃபீல் பண்ணுவாரு, இப்படிப்பட்ட பொண்ணை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற விஷயத்த. இருந்தாலும் ஆரவ் வந்துட்டு ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது யாராவது வந்துட்டு பிடிக்காதீங்க முன்னாடி வந்தா செப்போ அப்படின்னு அது மாதிரி ஓவியா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவியா வந்து கெட் லாஸ்ட் சொல்லிட்டு கோவமா ஃபைனல்ல போறாங்க. அதை கடைசி வரைக்கும் ஓவியா கடைபிடிக்கணும்னு தான் மக்களோட ஆசை இருக்கு. ஆரவ் பின்னாடி சுத்தி அவங்களோட கேரக்டரை ஸ்பாயில் பண்றது சுத்தமா பிடிக்கல எங்களுக்கு. ஓவியா வந்து கெத்து மாசு, அவங்க எப்பயுமே வந்து யூனிக்கா இருக்கணும், யாருக்காகவும் வந்துட்டு இவ்வளவு கெஞ்சக்கூடாது, அதுதான் மக்களோட ஆசை. இனி ஆரவ் நாமினேட் ஆனா டைரக்டா எலிமினேட் ஆகாத வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ஓவியாவை மறைச்சு பேசினாவே மக்கள் விட மாட்டாங்க. ஓவியாவை ஒரு தள்ளி வேற விட்டுருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது.